நெக்ஸ்ட் செட் பார்த்தலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஷின், குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் முடியரசன். குறுகினன் சரியாக பிரித்தெழுதுக. குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன். ஒப்புரவு எதிர்ச்சொல் உதவாமை. ஓம உருபு பயின்று வராத தொடர் மான் மருளும். தவறான வினைமரபு பால் குடித்தான். சந்தி பிழையற்ற தொடரை எழுதுக. தேர்க. உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். ரிட்ஸ்னா சட்ட ஆவணங்கள். பொருள் கூறு தன் குளிர்ச்சி. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி ஓமை அணி. அகரவரிசை சாவரிசை சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியோரை. கலைச்செல்வி கட்டுரை எழுதினள். எதிர்மறை தொடர். முதலிலார்க்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பிலார்க்கில்லை நிலை. குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி. கோடிட்ட எழுத்துக்கு தொடை வகை. லா 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 செகண்ட் எழுத்து எதுகை தொடை. ஓர் அடியில் உள்ள 4 சீர்களும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது முற்றுமோனை. திரைக்கடலோடியும் திரவியம் தேடு ஔவையார். சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையதே ஔவையார். நூல்கள் நூலாசிரியர்கள். 90 விளக்கம் வீரமாமுனிவர். மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகளார். நலவெண்பா புகழேந்தி திருக்கோவையார் மாணிக்கவாசகர். நாருவ என்னும் பொருள் தரும் சொல் முளைப்ப. புலனல்களற்ற அந்தணாளன் கபிலர். நல்லிகை கடாம்புனை நன்னன் வெற்பில் வெல்புகழுனைத்தும் மேம்பட தக்கோன். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மலை படிகடாம். சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடர் முதற்சங்க புலவர்களில் ஒருவர். நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுவர் மாதவி. சைவ திருமுறைகள் 12 திருநாவுக்கரசர் பாடியது 4, 5, 6 திருமுறைகள். நிதி தரு கவிகையும் நிலமகள் உரிமையும். இதில் நந்திங்கிறது நந்திவர்மன். அடவினா காடு, வனப்புனா அழகு, பிடினா பெண்யானை, வீறுனா வலிமை. தவறான தொடர் 19ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில் தோன்றியது மனோன்மணியம். அப்போ கரெக்டானது காப்பிய இலக்கணம் முழுவதும் நிரம்பியது மனோன்மணியம். மொழி பற்றியும் நாட்டு பற்றியும் வீர உணர்வையும் மூட்டுவதாக திகழ்வது மனோன்மணியம். இயற்கையில் ஈடுபாடு கொண்டு அதனின் இன்பம் பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதை கூறுவது மனோன்மணியம். பிரசம் தேன். வரன் வறுமை. மதுகை பெருமிதம். கொளிஞ்சோறு பெருஞ்செல்வம். பிரசம்னா தேன், வரன்னா வறுமை, மதுகைனா பெருமிதம், கொளிஞ்சோறுனா பெருஞ்செல்வம். சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது சமூக உணர்வு. நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல். இதில் நெடிய பந்தல் ஒற்றைக்கால் நெடிய பந்தல்னா ஆலமரம். நூல்களின் ஆசிரியர்கள். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர். பாவிய கொத்து பெருஞ்சித்திரனார். கண்ணன் பாட்டு பாரதியார். பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்ற நூல் உரைநடை இலக்கியம். கீழ்கண்டவற்ற கூற்றில் எது சரியானது? 1, 2, 4 கூற்றுகள் சரியானது. ஓமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். இவர் பழையனூரில் பிறந்திருக்கார். தேன்மலை என்னும் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசை பெற்றது. இமயம் எங்கள் காலடியில் ஆலந்தூர் மோகனரங்கன். உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி நா. பிச்சமூர்த்தி. பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டாய். பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டாய் என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார்? தம்பிக்கு. அண்ணா தம்பிக்கு. தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களை போற்று. யாருடைய கூற்று? மூவா. பல்லவர் கால சிற்பிகள் எவ்வகை உருவகங்களை செதுக்குவதில் கையை கோர்த்திருந்தனர்? யானை. பொருத்தமான விடை. சிறுபஞ்சமூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சிவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தகை சங்க இலக்கியம். 3 times it was repeated. திராவிட என்னும் சொல் தமிழில் உருவான கதை. தமிழ், திரமிழ, திராவிட, திராவிடா. 9th புக்கில் இருக்கும் இது. என்று முல தென் தமிழ் என்று குறிப்பிட்டவர் கம்பர். முதலாக சதுரகதை என்ற அகர முதலை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். ஜியு போப் 1820ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் நாள் பிறந்தார். பெண்கள் கல்வி கற்றாலொழிய சமூக மார்க்கங்கள் ஏற்படாது என்றுரைத்தவர் பெரியார். பழங்காலத்தில் கடற்கரையில்
உருவான பேரூர்கள் பட்டினம் எனவும் சிற்றூர்கள் பாக்கம் எனவும் பெயர் பெற்றன. ரிப்பீட்டட். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தகுடி. புறப்பொருள் வெண்பா மாலை. அறிவு அற்றம் காக்கும் கருவி. திருக்குறள். அந்த கேணியும் எந்திர கிணறும். பெருங்கதை. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த. 10 அணுவை துளைத்து 7 கடல் புகட்டி. ஔவையார். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம். குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற்ற காரணமாக இருந்தவர் டாக்டர் முத்துலட்சுமி. தொடி அப்படின்னா வளையல். முல்லை நிலத்தில் நடைபெறும் தொழில் ஏறு தழுவுதல். ஆசிரியப்பாவின் வகைகள் இல்லாத ஒன்று நிறை இசை ஆசிரியப்பா. பிழையற்ற தொடர். அவன் கவிஞன் அல்லன். ரிப்பீட்டட். என் மாமா வந்தது. திணைவலு. சந்திப்பிழை. தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். ஒருமை பன்மை பிழை எற்ற தொடரை காண்க. தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழியாய் உயர்ந்து நிற்க செய்துள்ளது. பொறுத்துக. தா தாவுதல். கா சோலை. வே மறை. ஏ அம்பு. தேசியம் காத்த செம்மல் என்று திருவிக்க யாரை பாராட்டினார்? முத்துராமலிங்க தேவர். கற்றல் கல். பெற்ற பெரு. அடக்கி அடக்கு. கேட்டவன் கேள். கோ அப்படின்னா பேர் சொல்லின் உருவான சரியான. கோத்தல் கோவை கோப்பு. கோத்தல் கோவை கோப்பு. ஆதிரையான் எவ்வகை பெயர் பகுபதம்? காலப்பெயர் பகுபதம். தளிய சொல்லிசை அளபடை. விடைக்கேற்ற வினா. மங்கம்மாளின் பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. யாருடைய பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. யாழினி திருக்குறள் கற்றாள். தன்வினை தொடர். உரிய விடையை தேர்வு செய்ய. தடக்கரி பெரிய யானை. உளுவை புலி. மடங்கல் சிங்கம். கேளல் பன்றி. இகழ் வெல்லும் வேந்தார்க்கு இகழ் வெல்லும் வேந்தர்க்கு வேண்டும் பொழுது. திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் ஒடுக்கமுடைமை. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. இதில் வேளாண்மை உதவி செய்தல். ரிப்பீட்டட். அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். யார் யாரிடம் கூறியது? ராமன் குகனிடம் கூறியது. துன்பம் உண்டாயின் அதனை எடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை என்று பொருள் தரும் வரிகள் அமைந்த நூல் கம்பராமாயணம். கருங்கோர் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனொடு நட்பே. இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. புறநானூற்றில் உள்ள கண்துறைகள் 65. ஆரணையும் சடைமுடியார் அடியாருக்கு நீர் வைத்த. ஆரணையும்னா சிவன். பெரிய புராணம் என்னும் நூலுக்கு சேக்கிழார் பேர் திருத்தொண்டர் புராணம். 3000 பெயர் தெரியவில்லை. வையகமெல்லாம் மெமத்தென்றெழுதுமே மொய்யிலை வேல் மாறன் களிறு. 3000. செங்கீரை பருவம் 2ஆம் பருவம். அண்டப்பகுதியின் உண்ட பிறக்கம். இந்த நூல் திருவாசகம். குலசேகர ஆழ்வார் பாடல் 1000 தொகுப்பில் உள்ளது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3ஆம் பிரபந்தமாக ஆண்டாள் அருளியது. நாமக்கல் கவிஞரின் தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க. திருமலர் இசைமலர் சமுதாயமலர் பல்சுவைமலர். திருமலர் இசைமலர் சமுதாயமலர் பல்சுவைமலர். உரைநடையின் உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை. ஓங்கும் உணர்ச்சியின் சிக்கனம்தான் அடக்கம். கவிஞர் சுரதா. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன். வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் சிற்பி. சாலை இளைஞரின் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்றவர் புரட்சி முழக்கம். நரம்பின் மறை என்று தொல்காப்பியர் குறிப்பிடுவது இசை இலக்கண நூல். பரிதிமார் கலைஞர் இயற்றிய நாடகவியல் என்னும் நூல் எந்த அடிப்படையில்? செய்யுள் வடிவம். ஆசிரியரை அவர் எழுதியுடன் செய்க. விழிப்பு சிவசங்கரி. கரையும் உருவகங்கள் வண்ண நிலவன். ஒரு பிரமுகர் ஜெயகாந்தன். மறுமணம் விந்தன். கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் வால்ட் டிஸ்னி. சுவாமி விபுலானந்தர். மதங்க சூளாமணி. மறைமலை அடிகள். சாகுந்தலம். பம்மல் கே சம்பந்தர். நாடகத்தமிழ். காசி விஸ்வநாதன். டம்பச்சாரி விலாசம். உரைநடை காலம் என்பது 20ஆம் நூற்றாண்டு. நோய்க்கு மருந்து இலக்கியம். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட செம்மொழி பாவனா. வேறுபட்ட இணை வெனிசு மார்க்கோபுலோ. ஞான பசலை என வள்ளலார் போற்றும் இலை தூதுவளை. இளைஞர்களே தமிழுலகின் இழிந்த நிலையை நினையுங்கள் என அறக்கோவலை விடுத்தவர் திருவிக. ஜீவகாருண்ய ஒழுக்கம் ராமலிங்க. அம்பேத்கர். சித்தார்த்த
உயர்நிலை கல்வியை தோற்றுவித்த இடம் மும்பை. நிலமடந்தையும் தன் மக்களுக்கு அலம்வலிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவன் வேண்டி உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறுன்னு சொன்னவர் அண்ணா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி பெறாதீங்க. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடை மார்பில் பாரதிதாசன் பெரியோரை கூறினார். பெரியோரை இல்லை, பெரியாரை கூறினார். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடை மார்பிலும் யாரை கூறினார்? பாரதிதாசன் பெரியோரை. லாஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்.